மகா பெரியவா நடமாடும் தெய்வம். காஞ்சி காமக்கொடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பக்தர்களால் மகா பெரியவா என்றும் நடமாடும் தெய்வம் என்றும் போற்றப்படுகிறார். அவரது வரலாற்றினை வாழ்க்கை அனுபவமும் வழிகாட்டும் அருளும் சிறப்பு தொகுப்பில் காண்போம். இந்திய ஆன்மீக வரலாற்றில் தன் வாழ்க்கையையே தர்மத்திற்கு அர்ப்பணித்த ஒரு மகான் இருந்தார். அவர் மகா பெரியவா, பக்தர்களால் நடமாடும் தெய்வம் என்றும் போற்றப்பட்டவர். 1894ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஈச்சங்குடி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அவருக்கு சுவாமிநாதன் என்று பெயர் வைத்தனர். சிறு வயதிலேயே அவர் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. ஒரு நாள் அவரது தந்தை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு அந்த சிறுவன் சிரித்து கொண்டே சொன்னான், எனக்கு ஒரு பிடி அரிசி போதும், அதை வைத்து நான் உலகத்திற்கே உணவளிப்பேன். அந்த வார்த்தை ஒரு விளையாட்டு போல இருந்தாலும் பின்னாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்த பிடி அரிசி திட்டத்தின் விதையாக மாறியது. காலம் நகர்ந்தது. சுவாமிநாதனுக்கு 13 வயது. அந்த நேரத்தில் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. காஞ்சி மடத்தின் பீடாதிபதிகள் அடுத்தடுத்து மறைந்தனர். புதிய தலைவரை தேடும் நேரம் வந்தது. அந்த தெய்வீக பொறுப்பு சுவாமிநாதனை தேர்ந்தெடுத்தது. ஒரு நாள் அவர் ஒரு மாட்டு வண்டியில் ஏறினார். தனது மாமாவை பார்க்க செல்கிறேன் என்ற எண்ணத்துடன். ஆனால் அந்த பயணம் அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. வண்டி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மடத்தின் மேலாளர் அருகே வந்து மெதுவாக சொன்னார், நீங்கள் சாதாரண சிறுவன் அல்ல, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது. அந்த நிமிடத்தில் ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அவரது மாமா ஏற்கனவே சித்தி அடைந்து விட்டார் மற்றும் அடுத்த பீடாதிபதி இந்த 13 வயது சிறுவனை. ஒரு சாதாரண சிறுவன் காஞ்சி அடைந்த பொழுது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற திருநாமத்துடன் 68வது பீடாதிபதியாக மாறினார். ஒரு சிறுவனின் தோளில் ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தின் பொறுப்பு சுமத்தப்பட்டது. ஆனால் அந்த பொறுப்பு அவரை மாற்றவில்லை. அவரது எளிமையை அவரை உயர்த்தியது. மகா பெரியவா ஒருபோதும் சொகுசு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. மக்கள் இருக்கும் இடத்திற்கு துறவிதான் செல்ல வேண்டும் என்று கூறி இந்தியா முழுவதும் கால்நடையாகவே பயணம் செய்தார். அவருக்கு பெரிய மாளிகைகள் தேவையில்லை. ஒரு மரத்தடி போதும், ஒரு திண்ணை போதும். அவர் சென்ற இடமெல்லாம் ஏழைகள், விவசாயிகள், சாதாரண மக்கள் அவரை சுற்றி வந்தனர். அவர் அவர்களிடம் பேசினார், ஆறுதல் கூறினார், ஆசி வழங்கினார். அதனால்தான் மக்கள் அவரை நடமாடும் தெய்வம் என்று அழைத்தனர். ஒருமுறை ஒரு செல்வந்தர் விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை காணிக்கையாக அளித்தார். ஆனால் மகா பெரியவா அதை மறுத்தார். அவர் சொன்னார், நமக்கு தேவையானதை குறைத்து கொண்டால் பிறருக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அவர் அணிந்தது ஒரு சாதாரண காவி துணி மட்டுமே. ஆனால் அவரது எண்ணங்கள் உலகத்தை வளமாக்கியது. மதங்களை தாண்டி அன்பை பரப்பினார். ஒரு இஸ்லாமியர் வந்தாலும் அவரை அதே அன்புடன் வரவேற்றார். இந்தியாவின் தலைவர்கள் முதல் வெளிநாட்டு அறிஞர்கள் வரை அனைவரும் அவரிடம் வந்து அமைதியை தேடினர். மகா பெரியவா மணிக்கணக்கில் பேசியவர் அல்ல. ஆனால் அவர் பேசிய சில வார்த்தைகள் இன்று தெய்வத்தின் குரல் என்ற நூலாக நமக்கு வழிகாட்டுகின்றன. அதில் இந்த தர்மத்தின் சாரத்தை ஒரு பாட்டி தன் பேரனுக்கு கதை சொல்வது போல மிக எளிமையாக விளக்கியுள்ளார். சுமார் 100 ஆண்டுகள், ஒரு முழு நூற்றாண்டு, 1894 முதல் 1994 அவரது வாழ்க்கை ஒரு யுகமாக மாறியது. 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8 காஞ்சியில் மகா பெரியவா மகா சமாதி அடைந்தார். ஆனால் அவர் சென்றுவிடவில்லை. அவரது போதனைகள் இன்றும் நம்முடன் இருக்கின்றன. மகா பெரியவா நமக்கு கற்று தந்தது, எளிமையாக இருங்கள், அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள், உங்கள் தர்மத்தை சலிக்காமல் செய்யுங்கள். இதுவே ஒரு மகானின் வாழ்க்கை.
இதுவே மகா பெரியவா.